तो सारे पार्ट की याद हो जाए, இப்போ அந்த எல்லா பார்ட்ட பத்தி ஞாபகம் வந்துடுச்சுன்னா, स्मृति आ जाए, அதோட நினைவு வந்துடுச்சுன்னா, वो आत्मा का ज्ञान है। அது ஆத்மாவினோட ஞானமாச்சா? संपन्न, பரிபூர்ணமானது, संपूर्ण, சம்பூர்ணமானது या सिर्फ इतना जान लेना ज्ञान है कि मैं आत्मा ज्योति बिंदु। இல்லைன்னா வெறும் இந்த விஷயத்த நாம தெரிஞ்சுக்கிட்டோம், நான் ஆத்மா ஒரு புள்ளியா இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அது மட்டும் ஞானம் ஆயிடுச்சா? प्रकृति के मध्य में सितारा मिसल हूँ, இரு புருவக்கு நடுவுல நட்சத்திரம் போல இருக்கிறேன், இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வெறும் இந்த ஞானத்துக்கு ஞானம்னு சொல்லலாமா? क्या ज्ञान है? ஞானம்னா என்ன? आत्मा का संपन्न ज्ञान है। ஆத்மாவோட பரிபூர்ணமான ஞானம் என்னன்னா, आत्मा का पूरा पार्ट बुद्धि में ஆத்மாவினோட பரிபூர்ணமான பார்ட் புத்தியில बैठ जाए। உட்கார்ந்துடணும். तो आत्माभिमानी पहले बनना पड़े। அப்போ ஆத்மாபிமானிகள் ஆகி ஃபர்ஸ்ட் ஆக வேண்டியதாகி இருக்கும். इसके लिए क्या करना पड़े? मैं आत्मा, இதுக்காக என்ன செய்ய வேண்டியதாகி இருக்கும்? நான் ஆத்மா ज्योति बिंदु हूँ, ये हर समय स्मृति में बना रहे। நான் ஆத்மா ஜோதி பிந்து ஆயிருக்கிற இந்த ஒரு நினைவு எப்பவுமே இருக்கணும். और चीजें याद है, देह याद आए, மத்த பொருள்கள் நினைவு வரக்கூடாது, தேகம் நினைவு வரக்கூடாது, தேகத்தினோட நினைவு வரக்கூடாது, देह के संबंध याद आए, தேகத்தினோட உறவுகள் நினைவு வரக்கூடாது, देह के पदार्थ याद आए, தேகத்தினோட பொருள்கள் ஞாபகம் வரக்கூடாது, वो याद नहीं आना चाहिए। அது நினைவு வரக்கூடாது. प्रैक्टिस करने से बनेगी। அவங்க கேக்குறாங்க, பாபா இப்படிப்பட்ட ஸ்டேஜ் எப்போ ஆகும்? பாபா சொல்றாங்க, பிராக்டிஸ் பண்றதுனால ஆகும். अभी 63 जन्म से प्रैक्टिस पड़ी हुई है देहधारियों की। இப்போ 63 ஜென்மங்கள்ல இருந்து தேகதாரிகளினோட பிராக்டிஸ் ஏற்பட்டிருக்கு. क्योंकि देहधारियों से संबंध जोड़े हैं, देहधारियों से सुख होगा। ஏன்னா தேகதாரிகள் கூட உறவுகளை இணைச்சிங்க, தேகதாரிகள் விடம் இருந்து சுகத்தை அனுபவம் செஞ்சிருக்கீங்க. होगा ही नहीं। அனுபவத்தை செஞ்சிருக்கீங்களா இல்லையா?